சென்டம் ரிசல்ட் அவார்ட் 2024 வழங்கும் விழா மாநில தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடத்திய விருது வழங்கும் விழா மதுரை உலக தமிழ் சங்க கட்டட வளாகத்தில் நடைபெற்றது. தமிழக சுயநிதி பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு சென்டம் ரிசல்ட் அவார்ட் மற்றும் 20 ஆண்டுகள் பள்ளிகள் நடத்திய தாளாளர்களை பாராட்டி கல்விச் செம்மல் விருது மற்றும் 25 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்ற பள்ளிகளை பாராட்டி சில்வர் ஜூப்ளி அவார்ட் ஆகிய விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பெப்சா மாநில செயலாளர் முத்துராமலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். பெப்சா மாநில தலைவர் ஆறுமுகம் தொடக்க உரை ஆற்றினார். மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன், வழக்கறிஞர்கள் சாமிதுரை மற்றும் மூவேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் நன்றி உரை கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஏ நக்கீரன் அவர்கள் இவ்விழாவிற்கு தலைமையேற்று பள்ளி தாளாளர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு பாராட்டுரை வழங்கி விருதுகளை வழங்கினார். இந்த விழாவில் 380 பள்ளிகள் சார்பில் சுமார் 700 பள்ளி தாளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் விருது பெற்ற 380 பள்ளி தாளாளர்களுக்கும் 3 மணி நேரம் நின்றவாறு விருதுகள் வழங்கியது மிக சிறப்பாக அமைந்தது. விழாவின் முடிவில் விழாவில் கலந்து கொண்ட 700 பேருக்கும் சைவம் மற்றும் அசைவ விருந்துகள் பரிமாறப்பட்டது. இந்த விழா தமிழக தனியார் பள்ளிகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறாக அமைந்ததாக மாண்புமிகு நீதியரசர் உட்பட அனைவரும் பாராட்டினார்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து 380 தனியார் சுயநிதி பள்ளி தாளாளர்கள் மற்றும் முதல்வர்கள் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்.